வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சீன் வியூ அண்டு கேம் வியூ தான் பார்க்க போகிறோம். சீன் வியூனா இது தான், கேம் வியூனா இது தான். ஸோ இந்த கேம் வந்துட்டு வியூ வந்துட்டு இல்லைன்னா நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். விண்டோஸ், நியூ விண்டோஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த கேம் விண்டோ வந்துட்டு வந்துருச்சுனாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஸ்பெக்டில் இருக்கும் சில டைம், சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ரீ ஆஸ்பெக்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போட்டிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். இப்போ இங்கே போட்டாலும் இப்படி தான் காட்டும், இங்கே போட்டாலும். இப்போ பாருங்கள், சீன் ரைட் சைடில் போடுறேன். இப்போ வந்துட்டு இதை நான் வந்துட்டு ஸ்கேல் பண்ணுறேன். இதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக தெரில பார்த்தீங்களா, ஏன்னா ஃப்ரீ ஆஸ்பெக்டில் இருக்குது. ஃப்ரீ ஆஸ்பெக்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஒயிட் லைன் தெரியுதா? ஜூம் பண்ணுறோம் பாருங்கள், இங்கே ஒரு லைன் தெரியும். இந்த லைன் வந்துட்டு நம்ம அவுட்புட்டில் இங்கே நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இது வந்து மாறுது. ஸோ இந்த மாதிரி மாறக்கூடாது. நம்ம வந்துட்டு இந்த ஆஸ்பெக்டில் நம்ம கேம் கண்டுபிடிக்கல. நம்ம வந்துட்டு இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா இது சின்னதாவது பெருசாகுது. ஸோ அப்படின்னா 16x10 வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ சின்னது பண்ணாலும் பெருசு பண்ணாலும் அந்த விண்டோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்பிளே அளவு காட்டுது. இதுவும் வந்துட்டு ஸ்கேல் ஆகலை கரெக்டாக. நம்ம இங்கே வந்து கரெக்டாக அந்த லைன் வந்துட்டு மாறலை. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நம்ம அரேஞ்ச்மெண்ட்டை ஒரு தடவை வச்சோம்னா நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே தான் காட்டுது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்துட்டு ஃப்ரீ ஆஸ்பெக்டில் இருந்து நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே அவுட்புட்டை பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த ரேஷியோ பிடிக்கல, உங்களுக்கு புதுசாக வேணும், இதில் எதுவுமே எனக்கு வந்துட்டு பிடிக்கல அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கும் பாருங்கள், ஆடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஹைட்டு வித்தெல்லாம் நீங்கள் மேனுவலாக கொடுத்துட்டு ஃபிக்ஸ்டு ரெசல்யூஷன், ஆஸ்பெக்ட் ரேஷியோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு ஓகே கொடுங்க. உங்களுக்கான கரெக்டான ஒரு இது வந்துடும். ஸோ எனக்கு தேவையில்ல, நான் 16:10 வச்சுக்கிறேன், எனக்கு இது போதும். ஸோ இந்த வந்துட்டு இந்த ஒயிட் லைன் தான் நம்ம இந்த ஒயிட் லைனுக்குள்ளே பண்ணுறது தான் அவுட்புட்டாக வரும். ஸோ அதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ரேஷியோ வச்சுட்டு பண்ணுங்கள், அப்போ தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிலாம் வந்துட்டு வெளியே போகிறதும் உள்ளே போகிறதும் வராது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த சீன் வியூ and game view. So thank you friends.